அசாத்தியங்கள் செய்கிறவரே, அசாத்தியங்கள் செய்கிறவரே, சகலவற்றையும் செய்கிறவரே, சகலவற்றையும் செய்கிற உன்னதமான தேவனே, இந்த 7வது நாள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த 7வது நாள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த 7வது நாள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினர் தாமே எங்களை நடத்துங்கப்பா. இந்த 7வது நாள் ஜெபத்தில் துவக்கத்திலிருந்து முடிகிற நேரம் வரைக்கும் பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் எங்களோடு அங்கிருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரை ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? சொல்லுங்க பார்க்கலாம். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை பிளந்து, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். சொல்லுமா, உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, சொல்லுங்க. தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா, தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர், உமக்குப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். சொல்லுங்க, கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் சொல்லுங்க, உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவருக்கு ஈடுன்னு எதுவுமே இல்லை, அவருக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், உமக்கொப்பானவர் யார்? அந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? இந்த வார்த்தையை சொல்றீங்களா? உமக்கொப்பானவர். இந்த 7வது நாள்ல சொல்லுங்க, உமக்கொப்பானவர். உமக்கு நிகரானவர்கள் யாருமே இருக்க முடியாது. உம்முடைய அன்பிற்கு நிகராக எதுவும் இருக்க முடியாது. ஓ, நீர் செய்கிற நன்மைகளுக்கு எதிராக யாரும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிற உன்னதமான தேவனே, உமக்கொப்பானவர். சொல்லுங்க சொல்லுங்க, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடு. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடு. எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவத்தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எக்கமெல்லாம் தீர்த்தீரையா. சொல்லுவீங்களா? நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவத்தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. எல்ஷடாயு நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் நடத்துவி. இந்த நாள் வரைக்கும் எல்ஷடாயு நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. சொல்லுவீங்களா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம். சொல்லுங்க சொல்லுங்க, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடு.
எல்லோகிமு நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. சொல்லுங்களா? எல்லோகிமு நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் தேவன் தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏது சொல்லி பாடிடு. யெகோவா ஷாலோம் சொல்லுவீங்களா? யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ருவா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த 7வது நாளில் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் மகத்துவமான கிரியைகளை செய்கிறவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் மகத்துவமான கிரியைகளை செய்கிறவரே. எங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவரே. Yes, my Jesus. Amen. என் கை மீறி போனதெல்லாம் கரத்தா சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் கரத்தா சாத்தியமே. சொல்லுங்க பார்க்கலாம். என் கை மீறி போனதெல்லாம், என் கை மீறி போன சகல காரியங்களையும் தேவன் செய்கிறாரு. அவர் நிறைவேற்றுகிறார், அவர் நிறைவேற்றுகிறார். என்னால் செய்ய முடியாததை அவர் செய்கிறாரு. சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என் கை மீறி போனதெல்லாம் கரத்தா சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் கரத்தா சாத்தியமே. எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனரே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனரே. நான் சுயமாக ஓடின ஓட்டத்தில், தேவனோடு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் அவரோடு இருந்திருந்தால் அவர் என்னை நிச்சயமாக நடத்தியிருப்பார். அவர் நிச்சயமாக என்னை நடத்திடுவார். சொல்லுங்க, என் கை மீறி போனதெல்லாம் கரத்தா
சாத்தியமே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, சோராமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் சொல்லுவீங்களா? எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் பரிந்துரைகள் பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே. தானாக முன் வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன் வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சொல்லுவீங்களா? எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும், எனக்காக பேசுகிற ஒருவர் இருக்கிறாரு. எனக்காக பேசுகிற ஒருவர் இருக்கிறார். எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு ராஜா இருக்கிறார். எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு உன்னதமான தேவன் இருக்கிறார். எனக்காக 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 யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. பாதத்துல இறக்கி வைத்தேன். சொல்லுங்க, இறக்கி வைத்தேன். உன் பாதத்துல இறக்கி வைத்தேன், இறக்கி வைத்தேன்.
யெகோவா உம்மைத்தானே என் முன்னே சொல்லுங்க நிறுத்தியுள்ளே. யெகோவா உம்மைத்தானே என் கண் முன்னே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை சொல்லுங்க அழிவில் நின்று அழிவில் நின்று இயேசுவே மீட்டவரே மீட்டவரே என் நேசரே. சொல்லுவீங்களா? யெகோவா யெகோவா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. யெகோவா யெகோவா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உம்மை நிறுத்தி இருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எனக்கு முன்பாக கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது. நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். என் நம்பிக்கையெல்லாம் அவர்தான். என் நம்பிக்கையெல்லாம் அவர்தான். என் நம்பிக்கையெல்லாம் அவர்தான். என் நம்பிக்கையெல்லாம் அவர் மேல வச்சிருக்கிறேன். என் நம்பிக்கையெல்லாம் அவர் மேல வச்சிருக்கிறேன். சொல்லுங்க, இந்த 7வது நாள்ல என் நம்பிக்கையெல்லாம் தேவன் மேல வச்சிருக்கிறேன். என் நம்பிக்கையெல்லாம் ஐ எம் ட்ரஸ்டிங் மை காட், ஐ எம் ட்ரஸ்டிங் மை லார்ட். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். வசனம் சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நான் உனக்கு தாபரமாக, எனக்கு நான் தாபரமாக கொண்டிருக்கிறேன். எனக்காக 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 எல்லாவற்றையும் செய்கிறவர அவர், எனக்காக செய்கிறவர், எனக்காக செய்து முடிக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும், எனக்காய் பேசும், எனக்காய் பேசும், எனக்காய் பேசும், எனக்காய் பேசும், எனக்காய் பேசும். இயேசுவே இயேசுவே எனக்காய் பேசும், எனக்காய் பேசும் தேவனே, அவரையே நான் சார்ந்திருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறவர, எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறவர, கிரகிக்க முடியாத காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வார் சர்வஞானியே. சொல்லுங்க பார்க்கலாம். கிரகிக்க முடியாத காரியம் செய்வி சர்வஞானியே. நான் நினைச்சு பார்க்காதவைகளை செய்கிறவர். கிரகிக்க முடியாது என் வாழ்க்கையில
ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறது என் நினைவுகள் அல்ல. அவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன், நீ பேசுகிற மாதிரி நான் பேச மாட்டேன். ஆண்டவர் சொல்ற, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ? கிரகிக்க முடியாத தேவ சமூகத்தில் சொல்றீங்களா அந்த வார்த்தையெல்லாம்? காரியம் செய்வார் என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில சர்வஞானியே. என் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத மகத்துவமான கிரியைகளை என் வாழ்க்கையில் அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. அவர் செய்வார், சொல்லுங்க, அவர் செய்வாரு, அவர் செய்வார், அவர் செய்வாரு. கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே, சர்வஞானியே, சர்வஞானியே. ஓ ஆமென், ஓ ஆமென், சர்வஞானியே. கிரகிக்க முடியாத காரியம் செய் சர்வஞானியே. ஒரு கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா, என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை நீரென்றா, என்னையும் குறைவின்றி நடத்துவீரே. கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியாத கிரகிக்க முடியாத காரியம், கிரகிக்க முடியாதவைகளை, எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை இந்த நாளில் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த 21 நாள் ஜெபத்தில் இந்த நாளில் கிரகிக்க முடியாத விசேஷித்த கிருபைகளை, விசேஷித்த வரங்களை, விசேஷித்த கனிகளை தேவனிடத்துல கேளுங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இன்னும் அதிகமாக கிருபைகளினால, இன்னும் அதிகமாக வரங்களினால, இன்னும் அதிகமாக கனிகளினால, இன்னும் அதிகமாக எங்களை ஆசீர்வதித்து, இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து, இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து, இன்னும் அதிகமாக மேன்மைப்படுத்தி, இன்னும் அதிகமாக கனப்படுத்தி, இன்னும் அதிகமாக எங்களுக்கு உதவி செஞ்சு, இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாக பலப்பட தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இன்னும் எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை தரத்தை உயர்த்தி, இன்னும் எங்களை உயர்த்தி 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 உங்களுடைய வரத்த கலங்களுக்குள் அடங்கி இருக்கும். நீர் ஏற்றவேல உயர்த்தும்படியாக அடங்கி இருக்கிறோம். உயர்த்துவீராக, உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீர் உயர்த்தும்படியாக, உயர்த்தும்படியாக, உயர்த்தும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. நீர் எங்களோடு பேசுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக. கரத்தில் தருகிறோம், அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.
தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த 7வது நாளில், டே 7, 7வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசப்போகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். My people have committed 2 sins. They have forsaken me, the spring of living water, and have dug their own cistern, broken cistern that cannot hold water. 2 விஷயம் அங்கே இருக்கிறது. 2 விஷயம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். அவர் சொல்கிறார், ஐ ஆம் த லிவிங் வாட்டர் என்று சொல்லுகிறார் நம்முடைய தேவன். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு த லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர் நமக்கு நன்றாகவே தெரியும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீனிடத்தில் போய் பேசும்பொழுது அவருடைய கான்வர்சேஷனை அவர் அந்த தண்ணியிலேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணுறார். ஏன்னா அந்த ஜீவ தண்ணீருடைய முக்கியத்துவத்தை அந்த ஸ்திரீக்கு காண்பிக்கும் பொருட்டாக அவர்களுக்கு புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்ற பிரகாரமாக கரெக்டான பாயிண்டில் கரெக்டான விஷயத்தை அவர் அவங்ககிட்ட பேசுகிறார். அந்த ஸ்திரீகிட்ட கரெக்டாக அந்த கிணத்து அருகே போய் அமர்றாரு. அந்த அம்மா வராங்க, இந்த ஸ்திரீ தண்ணி எடுக்கிறாங்க. கரெக்டாக அந்த தண்ணியை பற்றி அவர் பேசுகிறாரு. எனக்கு தண்ணி வேணும்னு கேட்குறாரு. அந்த அம்மா, உங்ககிட்ட தண்ணி கொடுக்கறதுக்கு எந்த விதமான வெசல்ஸ் இல்லை, எப்படி நாங்கள் தண்ணி மொந்து கொள்கிறது அப்படின்னு நிறைய கான்வர்சேஷன் அங்கே போகுது. அவர்களுக்கு ஜீவ தண்ணீர் நான் தான் என்பதை அவர் காட்டுவதற்கு மீண்டும் 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 மீண்டுமாக அந்த சகோதரனிடத்தில் அவர் நிறையா இடத்துல அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த ஜீவ தண்ணீர் எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது என்பதை அந்த ஸ்திரீ புரிந்து கொள்வதற்காக அவர் நிறைய இடத்துல அதை வெளிக்காட்டுறாரு. ஆனால் அந்த சகோதரிக்கு அது புரியல. ஒரு கட்டத்தில் அவரே சொல்கிறார், என்னென்னா, என்னிடத்தில் இருந்து கொடுக்கிற ஜீவத்தண்ணீர், நான் கொடுக்கிற ஜீவத்தண்ணீரோ அது ஒருபோதும், நான் கொடுக்கிற தண்ணீரோ அது ஒருபோதும் உங்களுக்கு தாகம் எடுக்காது என்பதை அவர் அங்கே ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ நன்றாக கவனிங்க, இந்த 7வது நாளில் 7 பரிபூர்ணம். இந்த 21 நாள் ஜபத்தில் 7வது நாளில் இந்த பரிபூர்ணமான 7வது நாளில் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை வசனம் என்னவென்றால், ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டர். நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த ஜீவ தண்ணீர் ரொம்ப அவசியம். ஜீவ தண்ணீராகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீராகிய ஊற்று அவர்தான். தினமும் ஊறிக்கொண்டே இருக்கிற ஊற்று, த ஸ்ப்ரிங் ஆஃப் லிவிங் வாட்டர் ஆகிய உன்னதமான தேவனை நீங்கள் விட்டுட்டீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் நம்ம பார்த்து சொல்கிறது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தினந்தோறும் ஜீவ தண்ணீரை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நான் நிரப்புற ஒரு தேவனாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன விட்டுறீங்களே நிறைய இடத்துல. நம்பர் 1 அது. நம்பர் 2 என்னென்னா, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இப்போ செகண்ட் பார்ட் என்னென்னா,
தண்ணியை ஃபில் பண்ணுனா, இப்போ ஃபில் பண்ணுற தண்ணி தொட்டி வெடிப்புள்ள தண்ணி தொட்டியாக இருக்குது. எவ்வளவு தண்ணியை ஃபில் பண்ணாலும் என்ன ஆகுது, அந்த வாட்டர் லீக்கேஜ் ஆகிறது. ஸோ இந்த கால வேளையில் 2 விஷயம் என்னென்னா, ஜீவ தண்ணீராகிய உன்னதமான தேவன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டார். அவர் தினமும் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். தினமும் அந்த ஜீவ தண்ணீரை நான் குடித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அநேக நேரம் அந்த ஜீவ தண்ணீரை நான் விட்டு விடுகிறேன். 2வது, ஜீவ தண்ணீர் எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஜீவ தண்ணீரை நான் குடிக்கிறேன். இந்த தொட்டிக்குள்ளாக ஜீவ தண்ணீர் ஊற்றப்படுகிறது. ஆனால் எங்கேயோ ஒரு வெடிப்பு, எங்கேயோ ஒரு லீக்கேஜ். அந்த லீக்கேஜில் இந்த ஜீவ தண்ணீர் நிற்காமல் வெளியில் போயிட்டு இருக்குது. broken cistern that cannot hold water. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஜீவ தண்ணீர் cannot hold the spirit. இந்த தொட்டி நிறைய இடத்துல லீக்கேஜான தொட்டியாக இருக்கிறது. ஜீவ தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஜீவ தண்ணீரை ஒரு சமயத்தில் விட்டுவிட்டேன். திருப்பியும் ஜீவ தண்ணீர் எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே ஊற்றப்பட்டாலும் அந்த ஜீவ தண்ணீர் நிற்காமல் எங்கேயோ லீக்கேஜ் ஆகி வெளியில் போயிட்டுருக்கிறது. என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிறது, ஜீவ தண்ணீராகிய நான் உனக்கு கொடுக்கப்படுகிறேன். ஆனால் அநேக நேரங்களில் நீங்கள் என்ன மறந்துடுறீங்க, நீங்கள் என்ன விட்டு விடுறீங்க. நிறைய நேரம் நான் ஜீவ தண்ணீராகிய நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும், உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டாலும், நீங்கள் அந்த ஜீவ தண்ணீராகிய என்னை பிடித்து கொள்ளாமல் எங்கெங்கெல்லாம் நீங்கள் விடணுமோ அப்பெல்லாம் என்னை விட்டுறீங்க. லீக்கேஜ் ஆகிறது. அப்போ லீக்கேஜ் போகும் பொழுது எவ்வளவு ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தாலும் அந்த அடைப்பை, அந்த லீக்கேஜை cannot hold the water. அந்த ஜீவ தண்ணீரை தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கிற வெடிப்புகளை சரி பண்ணலைன்னா, எத்தனை முறை அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு ஊற்றப்பட்டாலும் அது நிற்காமல் வெளியில் போயிட்டே தான் இருக்கும். லீக்கேஜ் ஆகுமே தவிர அது ஒருபோதும் என்னிடத்தில் எனக்குள்ளாக நிற்காது. நிறைய நேரத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறையா லீக்கேஜஸ். அந்த நிறைய லீக்கேஜஸை நான் சரி பண்ணினாதான் இந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே நிற்கும். இந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே நிற்க முடியாமல் போவதற்கான காரணம், somewhere inside me some leakages are there. I want to rectify the leakages. I want to find out the leakages. நான் அந்த லீக்கேஜை கண்டுபிடிக்கணும். நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற லீக்கேஜை அடைக்கிறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் நான் அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தால் எனக்கு தினந்தோறும் ஜீவத்தண்ணீர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைக்கு போகும் பொழுது ஆராதனை வேளையிலே ஜீவத்தண்ணீர் ஆகிய வல்லமை, அபிஷேகம், கிருபா வரங்கள், கனிகள், தரிசனங்கள், வல்லமை, மகிமை ஊற்றப்படுகிறது. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்கேயோ ஒரு லீக்கேஜில் வெளியில் போயிடுது அத்தனையும். தேவனுடைய சபைக்கு சமூகத்தில் அமரும் பொழுது தேவ வசனத்தின் மூலமாக எனக்கு ஜீவத்தண்ணீர் ஊற்றப்படுகிறது. ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஊற்றப்படுகிறது. அந்த நேரத்தில் தொட்டியில் ஊற்றப்பட்டு நிரம்பி நிற்கிது. வெளியில் வந்தோன்னே சில சிச்சுவேஷன்ஸ்னால அந்த வெடிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போய் அப்படியே குறைஞ்சி அந்த ஜீவ தண்ணீர், அந்த வசனமாகிய லிவிங் வேர்டு, ஜீவனுள்ள வார்த்தை, லிவிங் வாட்டர், லிவிங் அனாயிட்டிங், லிவிங் ஸ்பிரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வெடிப்புள்ள தொட்டிகளாக எல்லாமே வெளியே போய் விடுகிறது. இந்த காலை வேளையில் ஆவியானவர் இதை சரி பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார், விரும்புகிறார்.
இந்த 7வது நாளில் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஜீவ தண்ணீராகிய ஊற்று எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் அந்த ஊற்றை நான் விட்டுவிட்டேன். ஜீவ தண்ணீராகிய ஊற்று எனக்கு ஊற்றப்பட்டது, ஆனால் அது வெடிப்புள்ள தொட்டிகளாக இருந்தபடினால அது அப்படியே வெளியில் போயிட்டு இருக்கிறது. வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 81 சங்கீதம் 11-13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 81 சங்கீதம் 11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே ஊற்றப்பட்டது, ஆனால் இந்த ஜீவ தண்ணீராகிய தேவனுடைய சத்தத்தை என் ஜனமோ சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. செவி கொடுக்காதனால தான் லீக்கேஜஸ். இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. இது சரி பண்ணிடணும் அப்படிங்கிறது விருப்பம் இருந்துச்சுன்னா சரி பண்ணியிருப்போம். சரி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாதபடினால அந்த லீக்கேஜ் போயிட்டே தான் இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் சரி செய்ய வேண்டிய விஷயத்தை சரி செய்ய விரும்பாமல், சரி செய்ய வேண்டிய விஷயத்தை சரி செய்ய முடியாமல் வேண்டாமல் விட்டுட்டு, ஜீவ தண்ணீர் எனக்கு அனுதினமும் ஊற்றப்படுகிறது, ஆனால் அது அப்படியே ஊற்றப்படுகிறது போகிறது. அப்படியே அவர்கள் இதை சரி செய்ய விரும்பாதபடியினால கர்த்தரே என்ன பண்ணிட்டாராம் தெரியுமா? அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டாராம். நல்லா கவனிச்சிங்களா? சில விஷயங்களை அப்பப்போ சரி பண்ணிடணும், சில கோபங்களை அப்பப்போ சரி பண்ணி விட்டுறணும், சில மனஸ்தாபங்களை அப்பப்போ சரி பண்ணி பேசி விட்டுறணும். இல்லை அந்த மனஸ்தாபம் தொடர்ந்துட்டே இருந்துச்சுன்னா ஆண்டவரே உங்களுடைய இருதய கடினத்துக்கு விட்டுருவார். அது கடைசி வரைக்கும் மனஸ்தாபமாகவே இருக்கும். புரிகிறதா உங்களுக்கு என்னன்னு? ஆண்டவர் சொல்கிறார், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஜீவ தண்ணீராகிய ஊற்றினுடைய பேச்சை கேட்கலை. அவன் யோசனையின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டான். தேவ யோசனையின்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை வேறு மாதிரி நடக்கும். நிறைய நேரம் ஜீவ தண்ணீராகிய உன்னதமான தேவனுடைய யோசனையை, வார்த்தையை செவி கொடுக்காமல் லீக்கேஜான ஒரு தொட்டியை போல இருக்கிறபடினால செவி கொடுக்க முடியாமல் அது எங்கேயோ போயிட்டு இருக்குது. நான் என்னுடைய யோசனையின்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்குமே. ஆண்டவர் விரும்புகிறது புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு? என் ஜனம் இதை உணர்ந்து, என் ஜனம் இதை புரிந்து, என் ஜனம் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்குமே. இந்த ஜீவ தண்ணீராகிய இந்த லிவிங் வாட்டரில் நடந்தால் நலமாக இருக்குமே. அல்லேலூயா. மக்களே, புரிகிறதா? தேவ பிள்ளைகளே, தேவ மக்களே, சங்கீதம் 36:9 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 36:9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கவனித்தீர்களா வசனத்தை? ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது, உம்மிடத்தில் இருக்கிறது. அவருடைய வெளிச்சத்தில் தான் நான் வெளிச்சம் பார்க்கிறேன். அவர் எனக்கு வெளிச்சம் கொடுக்கலைன்னா எனக்கு என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் இல்லை. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிற ஜீவ ஊற்றை நான் பின்பற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவ ஊற்றோடு சேர்ந்து என் ஆவிக்குரிய வாழ்க்கை நடக்கும் பொழுது என் வாழ்க்கை சீக்கிரம் சிறப்பாக செம்மையாக இருக்கும். நான் அப்படி ஜீவ ஊற்று அண்டைக்கு நான் போகாமல் இருந்தால் லீக்கேஜ் டேங்க் வெடிப்புள்ள தொட்டியாகிய தண்ணி எங்கேயோ போயிட்டே இருக்குது. யோவான் 4 அதிகாரம் 14 வசனத்தில்
சொல்லப்படுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. வசனத்தை கவனித்தீங்களா? அந்த லிவிங் வாட்டரை பற்றி சொல்றாரு. நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது அந்த தண்ணி, ஜீவ ஊற்றாகிய தண்ணி ஒரு காலம் அது தாகம் எடுக்காது. ஏனென்றால் தினமும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற லிவிங் வாட்டர். அந்த வார்த்தையை பாருங்கள், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே, தேவன் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே எப்படி இருக்கிறதா? நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். ஊற்றப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ளே ஊறிக்கொண்டிருக்கிறதாக இருக்கணும். ஊற்றிட்டே இருக்கும். இட்ஸ் பப்ளிங், பொங்கி 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 பொங்கி. எனக்குள்ளே இந்த லிவிங் வாட்டர் ஊற்றப்படுகிறதுக்கு காரணம் என்ன? இந்த லிவிங் வாட்டர் எனக்குள்ளே ஊற்றப்பட்டா, இந்த லிவிங் வாட்டர் எனக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஆழமாக இருந்துச்சுன்னா அது ஊறிட்டே இருக்கும், அது ஊறிக்கொண்டே இருக்கும். சில இடங்களில் பாருங்களேன், போர் போடுவாங்க. பில்டிங் கட்டுறதுக்கு, வீடுகள் கட்டுறதுக்கு போர் போடுறாங்க. எல்லா நீரோட்டங்களை அது இதுன்னு எல்லாம் பார்த்து தான் செய்கிறாங்க. சில இடங்களில் பாருங்களேன், எனக்கு தெரிந்து சில இடங்களை நான் கவனித்தேன். ரீசன்ட் பீரியட்ஸில் சில மாதங்களுக்கு முன்பதாக போர் போட்டாங்க. 100 feet, 200, 300, 400, 500, 600 feet, 700 feet, 700 அடி ஆழம் போய்விட்டது. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி வரல. ஆனால் அங்கே தான் நீரூற்று இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் 700 feet போயிடுச்சு, தண்ணி சுத்தமாக இல்லை. இதுக்கு மேலேயும் நாங்கள் போகிறோம், ஆனால் தண்ணி வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கன்னு வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அவங்க இதுக்கு மேலே வேண்டான்னு ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ 700 feet போட்டாச்சு, 700 அடி ஆழம் போடப்பட்டது, ஆனால் தண்ணி இல்லை. கவனித்தீங்களா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கவனித்து பாருங்கள். அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறிக்கொண்டிருக்கிற நீரூற்றாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் தேவனுடைய நீரூற்று, தேவனுடைய லிவிங் வாட்டர். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு எப்படி இருந்தேன்? ஜீவ நீரூற்றாக இருந்தேன், ஜீவ தண்ணீராகிய ஊற்றாக இருந்தேன். ஆனால் அவங்க இந்த ஜீவ தண்ணீராகிய ஊற்றை அவங்க விட்டுட்டாங்க. இந்த ஜீவ தண்ணீராகிய ஊற்றை நான் அவர்கள் தொட்டியிலே ஊற்றிக்கொண்டே இருந்தேன், நிரப்பிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த ஜீவ தண்ணீர் எங்கேயோ லீக்கேஜ் ஆகி போய்கொண்டே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனங்களே, சற்று சிந்திங்க. இந்த 7வது நாள் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். யோவான் 7:37 வாசிக்கும் பொழுது இயேசு நின்று சத்தமிட்டு, எப்போ? பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். Those who are thirst, come to me. அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வா. தாகமாக இருந்தால் நீ என்னிடத்தில் வாப்பா, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன். உன்னை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். உன்னை அபிஷேகத்தினால, கனிகளினால, வரங்களினால, சகலவற்றிலும் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். அநேகர் விட்டுவிட்டார்கள். அநேகர் நிரப்பப்பட்டு கொண்டிருந்தாலும் வெடிப்புள்ள தொட்டிகளாக இருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வா, நீ எங்கிட்ட வந்து பானம் பண்ண கடவன். 2 பேதுரு 2:17 வாசிக்கும் பொழுது 2 பேதுரு 2:17 வாசிக்கும் பொழுது இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள்.
என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போர்வெல்ல போட்டாச்சு, 700 feet போட்டாச்சு, ஆனால் தண்ணியே இல்லை. நிறைய பேர் இந்த நிலை தான். வருகிறார்கள், போகிறார்கள், ஆனால் ஜீவ தண்ணீர் இல்லை. ஜீவ தண்ணீர் நிரப்பப்படவில்லை, வெறும் கிணறாக இருக்கிறது. சொல்லுவாங்களே தண்ணி இல்லாத கிணத்தை என்னன்னு சொல்லுவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தண்ணீர் இல்லாத கிணத்தை பாலும் கிணறும்பாங்க. பால் அடைஞ்ச கிணறுங்க அது ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை. அது சும்மா அப்படியே இருக்கும், அவ்வளோதான். ஒரு பிரயோஜனமும் இல்லாத, யாருக்குமே பிரயோஜனப்படாத, அது பிரயோஜனப்படாத ஒரு விஷயமாகவே போய்விடும். இந்த காலவேளையில் நன்றாக கவனிங்க ஆவிக்குரியவர்களே, தேவ மக்களே. இந்த 7வது நாளில் ஆவியானவர் பேசுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 2 தப்பு பண்ணிட்டான். என்ன தப்புனா, ஜீவ தண்ணீராகிய ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டான், மறந்துட்டான். 2வது, ஜீவ தண்ணீராகிய ஊற்றை நான் அவர்கள் ஊற்றினாலும் அவர்களுடைய தொட்டி அது வெடிப்புள்ள தொட்டியாக இருந்தபடினால லீக்கேஜஸ், அவருடைய அந்த கிணறு தண்ணீர் இல்லாத, ஜீவ தண்ணீர் இல்லாத, நான் இல்லாத கிணறாக இருக்கிறது, நான் இல்லாத பாத்திரமாக இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஜீவ தண்ணீராகிய உன்னதமான தேவன் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் இல்லாமல் நான் இருக்கிறேன். அவர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. அவர் இல்லாமல் என்னுடைய தொட்டி, அவர் இல்லாமல் என்னுடைய தொட்டி, அவர் இல்லாமல் நான் இருக்கிறேனா? எப்படி இருக்க முடியும்? ஏசாயா 55 அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஐசாயா சாப்டர் 55, ஏசாயா 55 அதிகாரம் 1, 2, 3, 1, 2, 3 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். புரிகிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள். ரொம்ப தாகம், கடந்து வந்து ஓடி போய் தண்ணீரை எடுத்து மோஞ்சு குடிக்கும் பொழுது கசப்பாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவ்வளவு தாகத்தில் வந்து எடுத்து குடிக்கும் பொழுது தண்ணி கசந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? தண்ணி கசந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அதை குடிக்க முடியல, ரொம்ப வேதனை. ஆண்டவர் சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு, தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், நான் ஜீவ தண்ணீரை கொடுக்குறையா. பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருட்களுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. புரிகிறதா? இப்படி தான் நிறைய நேரம் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். நிறையா நேரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் அப்பம் மல்லாததற்கு பணத்தையும், சரியான காசுக்கு சரியான ஃபுட்டை வாங்கி சாப்பிடாம, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு நல்லா இல்லை, திருப்தியாக இல்லை, நீங்கள் பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுவீங்களா? இல்லை. அந்த கடையில் அந்த ஹோட்டல் உரிமையாளரை கூப்பிட்டு, இந்த ஹோட்டல் மேனேஜரை கூப்பிட்டு, என்னங்க சாப்பாடு கொடுத்துருக்கீங்க? நாங்கள் இலவசமாக சாப்பிட்றோம், நாங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்றோம் சொல்லுவாங்க ஸ்லாங்கில். ஓசியிலேயே சாப்பிட்றோம் அப்படிம்பாங்க அந்த வார்த்தை. காசு கொடுத்து தானே சாப்பிட்றோம், இப்படி ஒரு உணவை யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். நல்லா கவனித்து பாருங்கள். அந்த மாதிரி அப்பம் அல்லாததற்கு பணத்தை செலவழிச்சிட்ருக்கிறேன், வேறு எதுக்கோ நான் செலவழிக்கிறேன். ஆனால் ஜீவ தண்ணீருக்கு தொட்டி லீக்கேஜாக எங்கேயோ போயிட்டுருக்குது, வேறு எதுக்கோ போயிட்டுருக்குது.
திருப்தி செய்யாத பொருட்களுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானே, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாத விஷயத்துக்கு நீங்கள் உங்கள் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஐயா, புரிகிறதா? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு அருமையான தேவன், எவ்வளவு அழகான தேவன் நம்முடைய தேவன். அவர் சொல்லுகிறது அருமையான வார்த்தை, நீ எனக்கு செவி கொடுப்பா, நலமானதை சாப்பிடுப்பா, நலமானதை சாப்பிடுப்பா. நலமானதை சாப்பிட்டீன்னா உன் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும்ல. உன் ஆத்துமா திருப்தி ஆகாத, மகிழ்ச்சி அடையாத ஒரு விஷயத்தை நீ தேடிட்டு இருக்கிற. உன் ஆத்துமாவுக்கு மகிழ்ச்சி கொடுக்காத ஒரு விஷயத்தை நீ தேடி ஓடிக்கொண்டிருக்கிற. ஆனால் நானோ உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற, உன் ஆத்துமாவுக்கு மகிழ்ச்சி தருகிற ஜீவ தண்ணீரே நான் தான்ப்பான்னு கர்த்தர் சொல்றாரு. 3ஆம் வசனம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். வாவ், வாட் அ வண்டர்ஃபுல் வேர்ட். எவ்வளோ அருமையான வார்த்தை. இந்த 7வது நாளில் அழகாக ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் செவியை கொஞ்சம் தயவு செய்து சாயுங்க, என்னிடத்தில் வாப்பா. ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. நான் தினமும் உங்களை நிரப்பிட்டு தானே இருக்கேன். நான் தினமும் உங்களை ஜீவ தண்ணீராகிய நான் தினமும் அபிஷேகத்தினாலும் கனிகளினாலும் வரங்களினாலும் ஆசீர்வாதத்தினாலும் காப்பாற்றி கொண்டிருக்கிறேனே, உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறேனே, உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறேனே. என்னிடத்துல கேளுங்கப்பா, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும்ல. நிறைய நேரம் ஆத்துமாவுக்காக வாழுகிறது இல்லை, சரீரத்துக்காக வாழ ஆரம்பிச்சிடறோம். அதான் பிரச்சனை. வசனம் தெளிவாக போட்டிருக்குது, பிரியமானவனே, பிரியமானவளே. உங்களுக்கு வசனம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன் ஆத்துமா வாழ்வது போல, எப்படி போட்டிருக்கு? உன் சரீரம் வாழ்வது போலன்னு போட்டிருக்குதா? வசனம் என்ன போட்டிருக்கு? உன் இருதயம் வாழ்கிறது போல, உன்னுடைய சிந்தை வாழ்கிறது போல அப்படின்னு போட்டிருக்கா? இல்லை, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். தேவன் விரும்புகிறது ஆத்துமா நல்லா வாழ்ந்தாதான் நான் நல்லாவே இருக்க முடியும். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், என் சரீரத்தை திருப்திப்படுத்திட்டா போதும்யா, நல்லா சாப்பிட்றோம், அப்பாடா திருப்தி அடைஞ்சிட்டேன், நல்லா தூங்குறேன், எந்திரிக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்ல தூக்குங்க அப்படின்னு சரீரத்தை பார்க்குறேன். நல்ல ஃபோன், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி இது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று நான் என் சரீரத்தையும் என்னுடைய சிந்தனையையும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உள்ளே இருக்கிற ஆத்மா சந்தோஷப்படுகிறதா? வசனம் தெளிவாக போட்டிருக்குது, பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு சொல்கிறார் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இந்த 7வது நாளில் ஆவியானவர் நமக்கு சொன்ன ஒரு விஷயம், அருமையான விஷயம். என் ஜனங்களுக்கு நான் ஜீவ தண்ணீராகிய ஊற்றை நான் கொடுத்தேன், ஆனால் அவர்கள் அந்த ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டுவிட்டார்கள். 2வது ஒரு விஷயம், விட்டது மாத்திரமல்ல, சில நேரங்களில் ஜீவ தண்ணீராகிய அந்த ஊற்றை நான் அவர்களுக்குள்ளாக ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். That water cannot hold. அது
தடுத்து நிறுத்த முடியல. அந்த ஜீவ தண்ணீரை நிறுத்த முடியாமல் எங்கேயோ போயிட்டு இருக்குது. கர்த்தர் கொடுத்த கிருபா வரங்கள் எங்கேயோ வேஸ்ட் ஆகுது. கர்த்தர் கொடுத்த மகிமை எங்கேயோ வேஸ்ட் பண்ணுறீங்க. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்தாமல் அப்படியே ஸ்டாகாகி நிற்கிது. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை ஸ்டாகாகி அப்படியே தேங்கின நிலை சில நேரத்தில் அப்படியே வெளியில் போயிட்டு இருக்குது. வர்றதுன்னு தெரியல. பொத்தலான பையன் சொல்லுவாங்க. உலக பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அப்போ ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே இருந்தால் தானே வெளியில் வரும். நிறைய நேரம் அபிஷேக வார்த்தையை கேட்க முடியவில்லை. ஏனென்றால் உள்ளுக்குள்ள அபிஷேகம் இல்லை. நிறைய நேரம் அன்பின் வார்த்தை வெளியே வர மாட்டேங்குது. காரணம் என்ன? உள்ளுக்குள்ள அன்பின் வார்த்தை இல்லை. நிறைய நேரம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் என்னால் பண்ண முடியவில்லை. சமாதானமாக என்னால் மற்றவரிடத்தில் போக முடியவில்லை. காரணம் என்ன? எனக்குள்ளே இந்த தொட்டிக்குள்ள சமாதானத்தின் காரியம் நிரப்பப்படாமல் சமாதானம் லீக்கேஜ் ஆகுது. மன்னிக்கிற ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே இருந்திருந்தால் மற்றவர்களை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்வேன். ஆனால் என்னால் மன்னிக்க முடியாதுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது வெடிப்புள்ள தொட்டி. மன்னிப்புங்கிற தண்ணீரை ஆண்டவர் ஊற்றி வச்சுருந்தா அந்த மன்னிப்புங்கிற தண்ணியெல்லாம் எங்கேயோ போயிருச்சு. என்னால் மன்னிக்க முடியவில்லை. ஏனென்றால் உள்ளுக்குள்ளே மன்னிப்பு அப்படிங்கிறது இல்லை. சொல்லப்போனால் சொல்லிகிட்டே போகலாம். இந்த 7வது நாள் ஆவியானவர் நம்மகிட்ட பேசுகிறது தான். திரும்பி வாங்க. இந்த ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிற உன்னதமான தேவன். அவர் ஜீவ தண்ணீரை ஊற்றிக்கொண்டே தான் இருப்பார். வெடிப்புள்ள தொட்டிகளை சரி பண்ணுங்க. வெடிப்பு இல்லாத தொட்டிகளா மாற்றுங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகள் அல்ல, தண்ணீர் நிற்கிற தொட்டிகளாக உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். தண்ணீர் நிற்கிற தொட்டிகளாக மாறுங்க. சரி பண்ண வேண்டிய விஷயத்தை சரி பண்ணுங்கள். விட வேண்டிய விஷயத்தை விட்டுவிடுங்கள். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், தட் லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீரை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த ஜீவ தண்ணீர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு விடாதீருங்கள், பிடித்து கொள்ளுங்கள். அந்த ஜீவ தண்ணீர் சகலவற்றிலும் நம்மை நடத்துவதாக. ஜெபிக்கலாமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த 7வது நாளில் ஜீவ தண்ணீராகிய தேவனை நாங்கள் பிடித்துக்கிட்டு இன்னும் அதிகமாக எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக தேவனுக்கென்று வைராக்கியமாய் ஓடுகிறவர்களாக, வெடிப்புள்ள தொட்டிகள் அல்ல, வெடிப்பு இல்லாத தொட்டிகளாக எங்களை சரி பண்ணி ஜீவ தண்ணீர் எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு நிரம்பி பாத்திரம் வலிஞ்சு ஓடுத்தக்கதாக, அப்படிப்பட்ட பாத்திரங்களாக, வெசல்ஸாக எங்களை நீர் மாற்றி நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.